நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களை, இன்றைக்கு நாம் இந்நிகழ்ச்சியினூடே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய தலைப்பு இந்திய அரசியல் சாசன அமைப்பு 75 காப்பது யார், அழிப்பது யார். இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து இரண்டு பெரும் கருத்துக்கள் இருந்தாலும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த கருத்து என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியா ஜனநாயகத்தினுடைய தாயாக இருக்கின்றது என்கின்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிற திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி, நாடு மிக பெரும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும், கோடிக்கணக்கான மக்கள் இந்த வளர்ச்சியில் தம்மோடு இணைந்திருப்பதற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வை கொண்டது என்பதை சுட்டிக்காட்ட தவறவில்லாத மிக கடுமையாக தெளிவாக சுட்டிக்காட்டிய இந்திய பிரதமர் அவர்கள், இந்த நீண்ட தொலைநோக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்தியாவின் நடைமுறைகளில் பல மாறுதல்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், 370 ஒப்ளிகேஷன், ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம், இப்படி ஒரு பெரும் வளர்ச்சியை நாம் மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் நாடு மூன்றாவது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறுகிறது என்ற அடிப்படையிலும் அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இந்த தலைப்பை பேசுவதற்கு இணைத்தலைப்பாக இது இருந்தாலும் கூட, அரசியல் சாசனத்தை விட தனிப்பட்ட நலனுக்கு காங்கிரஸ் எப்போதும் முன்னுரிமை அளிப்பதாகவும் கூட கடும் சொல்லாடல்கள், விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது திரு ராஜ்நாத் சிங்கோடு. ஆக அரசியலமைப்பு சட்டம் உண்மையிலேயே எல்லோருக்குமான வாழ்க்கை வழிமுறைகளை கொடுத்தாலும் கூட, தற்போது அரசியலமைப்பு பாக்கெட்டுக்குள் சுருக்கப்பட்டதாக அரசியல் சாயலாக விவாதங்கள் வைத்தாலும், உண்மையில் உலகின் மிக பெரும் ஜனநாயக நாட்டின் பேராசான் அம்பேத்கர் அவர்களால் உளப்பூர்வமாக கண்காணிக்கப்பட்டு எழுதப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகள் சரியாக வழி நடத்துகின்றதா அல்லது அதை சார்ந்து மக்களுக்கு அது நலனை கொண்டு சேர்க்கிறதா? பேசுவோம் வாருங்கள். இந்நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே அதன் செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாங்க. அரசியல் விமர்சகர்களாக திரு நித்யானந்தம் ஐயா வாங்க. எழுத்தாளர், பன்முக அடையாளத்தோடு நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார் திரு குமார் அவர்கள். இவர்களோடு வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் தோழர் பாண்டியன். திரு பொன்கி, காங்கிரஸ் கட்சி குறித்து பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி குறித்து விவாதிக்காவிட்டாலும் இந்தியாவினுடைய ஜனநாயக திருவிழாவையும் அரசியலை கொடுத்தும் இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தியதாக பேசுகிறார். இதையெல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் முதலிலே முன்னோட்டமாக பிரதமருடைய கருத்தை சொன்னேன். அதே போன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசியலை சாசனத்தை விட தனிப்பட்ட நலனுக்குத்தான் எப்போதும் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள், எப்படி பார்க்கின்றீர்கள்? அரசியல் சாசனம் எழுதப்பட்டது 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26 அதை தான் நம்ம 75வது தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதை எழுதுவதற்கு அந்த குழுவை அமைத்ததே காங்கிரஸ் என்பதை பிஜேபி நண்பர்கள், பிரதமர் உள்பட தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அரசியலும் தெரியல, அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியல, அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும்னு விவாதம் செய்யக்கூடியவர்கள் தான் பிஜேபி நண்பர்கள், நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். பல பேர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கூட பேசுகிறார்கள் நாடாளுமன்றத்தில். அதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அம்பேத்கரை மட்டும் புகழ்ந்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இகழ்ச்சியாக பேசுவது என்பது அம்பேத்கரையே இழிவுபடுத்துவதாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது யாருன்னா காங்கிரஸ் தான். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் காந்தி அவர்களும் நேரு அவர்களும் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆழமாக. அதை வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும்.
இவர்தான் இதற்கு சரியான நபர் என்று அவரை தலைமையிலே ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அமைத்தார்கள். அல்லாடி சீனிவாச ஐயங்கார், கோபால் ஐயர் போன்ற பெரிய சட்ட வல்லுநர்களை எல்லாம் அவர் தலைமையிலே அமைத்து மிக அருமையான ஒரு சட்டத்தை போற்றப்படக்கூடிய சட்டத்தை நாம் ஒவ்வொருத்தரும் நாடாளுமன்றத்தில் போகும்பொழுது பிரதமர் சட்ட புத்தகத்தை மட்டும் எடுத்து கும்பிடுறாரு. ஆனால் சட்டத்தை அவர் மதிப்பராக இல்லை. அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவினுடைய கடவுள் மாதிரி, தெய்வம். அதை அதுதான் நம்மளை ஆட்சி செய்து, அதுதான் நம்மளை வழிநடத்துகிறது. அதனுடைய அந்த அமைப்பு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை தான் அரசியல்படி நாம் அதன்படி தான் நம்ம ஆட்சியை நடத்துகிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கரை புகழ்ந்து பேசக்கூடியவர்களுக்கு, தலித் மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. அவருடைய பேரை இதை சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் கூட இன்றைக்கி அவையை பார்த்தேன். மரியாதைக்குரிய டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பேரை பிஜேபியினர் பலமுறை பேசும்போது உச்சரிக்கிறார்களே தவிர, உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து கூட பாதுகாப்பு இல்லை. ஆட்டுத்தோலை எடுத்து போன ஒரு தலித் இளைஞரை மாட்டுத்தோலை எடுத்து போனாருன்னு அடித்த வரலாறும், மாட்டுத்தோலை கொண்டு போனார் ஒரு முஸ்லீம் இளைஞரை அதே இடத்துக்கு கொன்ற வரலாறெல்லாம் இதுதான். இது அம்பேத்கர் சட்டத்தில் இப்படிலாம் எழுதலை. எல்லோருக்குமான இந்தியாவாக இது இருக்கணும் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் காந்தி என்ன நினைத்தாரோ, எல்லோருக்குமான இந்தியாவாக இது இருக்க வேண்டும் என்று தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இது ஒருவருக்கான இந்தியா என்று சொல்வது தான் இன்றைய பிஜேபியினுடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் சாசனம் அதுதான் சொல்லுகிறது. அரசியல் சாசனத்தை விட அம்பேத்கர் தலைமையில் எழுதின அந்த மாமேதரில் எழுதின அரசியல் சாசனத்தை விட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களுடைய சாசனம்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது என்பது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டோம். காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு வலிமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததே காங்கிரஸுங்கிறாங்க. அதாவது 1951 அரசியல் சட்ட திருத்தங்களை செய்து குடிமக்களுடைய பேச்சு கருத்து சுதந்திரத்தை நசுக்கியது காங்கிரஸ். நான் சொல்லல, முதல் பாரதிய சொல்லுது. நீங்க ஏன் அம்பேத்கர் பேராசன் கொண்டு இல்லை இருங்க. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தமே தமிழ்நாட்டில் தான் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு பெருந்தலைவர் காமராஜனுடைய வற்புறுத்தல் பேரில் நேரு கொண்டு வந்தார். அது என்னன்னா, அது அந்த அந்த அரசியல் இது கல்வி இல்லைன்னு நினைக்கிறாரு. நான் கல்வி வேலை வாய்ப்பில் 15-4-16 ஆமாம், அதை கொண்டு வரணும்னு பெருந்தலைவர் காமராஜருக்காக முதல் அரசியல் சட்டம், இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அதுதான் கொண்டு வந்தது. இப்போ நான் கேட்குறேன் சார், இப்போ இதை பாரதிய நாட்டு மக்களுக்காக தான் காமராஜ் கொண்டு வந்திருப்பாருன்னு இன்னைக்கு இந்தியாவே ஒத்துக்கோ. சார் அப்படி இருங்க. தோழர் நித்யானந்த் ஐயா வணக்கம். இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் காங்கிரஸ் தம் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அரசியலமைப்பை சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. குடும்ப நலன் காக்கத்தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது என்றெல்லாம் மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். வலிமையான மத்திய அரசும் ஜனநாயக ரீதியான அரசியலமைப்பு வேண்டும் என்று ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாடுபட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சி குடும்ப நலனுக்காகவே தன் அரசியலமைப்பை மாற்றி கொண்டது என்று கடும் போக்குவாதத்தை திரு ராஜ்நாத் சிங் வைத்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுடைய கருத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெண்ட்மெண்ட் என்பது இன்றைக்கு 105க்கு மேல் 110க்கான அளவிற்கான அமெண்ட்மெண்ட்டை பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிறது, கொண்டு வராமல் இல்லை. ஆனால் காங்கிரஸ் அன்று கொண்டு வந்தது ஒரு பெரிய தேச துரோகம் போல் சொல்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழாவானது 75வது கொண்டாடி கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். பாராளுமன்றத்தில் 2 நாட்களாக அதற்கான விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. விவாதம் என்றால் அமைதியாக நடத்துவது விவாதம். வாதம் என்றால் அவருக்கு கை கால் பிடித்து விட்டால் அதுக்கு பேர் வாதம்னு பேர். அந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டதை போல அந்த பாராளுமன்ற பேச்சுவார்த்தைகள், பாராளுமன்ற உரைகள் இருக்குமானால் அதற்கு பேர் விவாதம் கிடையாது. ஆக 75வது ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவரை மாற்றி மாற்றி வாரி இறைத்து கொள்வது தான்
அந்த கொண்டாட்டம் என்று சொன்னால் அத்தகைய பாராளுமன்றத்தை நினைத்து நாம் வெட்கப்பட வேண்டும். அப்போனா அதில் பாஜகவுக்கும் காங்கிரஸும் மாறி மாறி வசைப்ப 2 பேருமே மோசமாக நடந்துக்கிறாங்க. பாராளுமன்றம் என்றால் 2 பேருமே இருக்காங்களே, 2 பேர் இருக்காங்க. ரைட். அதனால் யாராக இருந்தாலும் இப்படி பேசினால் அது வருத்தத்திற்குரியது. ஆனால் என்ன பேசினால் இது இந்திய மக்களுக்கு இட்ஸ் ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன் ஃபார் ஹோல் இந்தியன் கம்யூனிட்டி. எஸ். ஆனால் அதை டிவியேட் பண்ணுற மாதிரி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கங்கிறீங்க. ஆமாம். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசலான்னு சொன்னால் ஐயா அவர்கள் அனுபவம் உள்ளவர், பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆடை பிடிச்சி போனால் மாடுன்னு சொன்னால் எல்லாம் பேசினார். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்ன சம்மந்தம்? அம்பேத்கர் சொன்னதுக்கு அதுக்கு எங்கே இருக்குது சம்மந்தம்? சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை பார்க்க உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுதான் நீங்கள் சொல்லணுமே தவிர அதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக இந்த அரசியலமைப்பு சட்டம் வரைவு 62, ஆர்டிக்கிள் 75. வெரி குட். இதில் 30-31 டிசம்பர் 1948 அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அன்றைக்கு பெரும்பாலும் காங்கிரஸ் தானே, சந்தித்து பேசினார்கள். பேசுகின்ற பொழுது நம்முடைய கேபினட் அமைச்சர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பிறகு மீண்டும் 14-17 அக்டோபர் 49 அப்பொழுதும் கூடினார்கள். அப்பொழுதும் அப்பொழுது இந்த 2 வேளையிலுமே யார் பிரதமர் என்று சொன்னால் நேரு. இதை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் அவருடைய சக அமைச்சர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் இதில் மறைந்து கிடக்கின்ற பொருள். எல்லோரையும் கலந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதனால்தான் நேற்றைய முன்தினம் கூட மோடி அவர்கள் கடந்த வாரம் எந்த முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட 1-2 விதிவிலக்கு அவசியம் என்ற காரணத்துக்காக விட்டிருக்கிறான். உடனே அது குறுக்காக நீங்கள் நினைவுபடுத்தாதீங்க. கண்டிப்பாக எல்லா முடிவுகளும் தானும் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களும் இருந்து மந்திரி சபை இதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்று சொல்லித்தான் அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இது இந்த கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்முடைய மோடி அரசு வந்ததிலிருந்து நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், அரசியலமைப்பு சட்டத்தை வெறும் இந்த டைரியா காமிச்சிக்கல நடைமுறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அது சட்டமாக இல்லாமல் சட்டத்திற்குரிய எல்லா சிறப்பையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம். அதில் என்னவென்னா அடிப்படை சட்டத்தை நாம் மாற்ற முடியாது. அமெண்ட்மெண்ட் எத்தனை தடவை திருத்தங்களை கொண்டு வரலாம். அந்த திருத்தங்களை மோடி அரசு கொண்டு தான் இருக்கிறது. இந்த 370 இவற்றையெல்லாம் இவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அடிப்படையிலே 370 நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். இப்போ நான் கேட்குறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி 3வது இடத்தில் 2வது இடத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் மூத்த அமைச்சர் சொல்கிறார், உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் 1951 இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மாற்றம் செய்து குடிமக்களுடைய பேச்சு கருத்து சுதந்திரத்தை காங்கிரஸ் நசுக்கியது. எப்படின்னு சொல்லுங்களேன். எப்படி இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா? பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்கிறது. நான் என்னன்னு சொல்றது, நீங்க லேசா சொன்னால் நம்முடைய கருத்து சுதந்திரத்துக்காக நேருவை நேராக நின்று வாதம் செய்து பாராளுமன்றத்திலே எதிர்த்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் இந்திரா காந்தியுடைய கணவராக இருந்த ஃபெரோஸ் காந்தி. ஆமாம், ஃபெரோஸ் காந்தி. ரைட். ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆக நேருடைய காலத்திலே இந்த கருத்து சுதந்திர அடக்குமுறை இருந்தது என்பது அவருடைய மருமகனாலேயே பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சியின் மீது முதல் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னதும் கூட அவர்தான், ஃபெரோஸ் காந்தி தான். அதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. ஆமாம், நாம் ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ணிக்க வேண்டும். நம்ம அம்பேத்கர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது பேச்சில், அது எழுத்துல இருக்கா இல்லையா தெரியாது, எழுதுகின்ற பொழுது செக்குலர் சோசியலிஸ்டிக் என்று வர வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்த்தவர் அம்பேத்கர். அதனால தான் அன்னைக்கு இருக்கிற அதில் அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை. இருக்கு ஆதாரம். இந்திரா காந்தி வந்த இப்போ நான் என்ன கேட்குறேன், லட்சோப மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஆமாம், நான் எல்லா விவாதங்கள் நடத்தும் போது தெளிவாக படிப்பேன். ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையும் செக்யூலருங்கிற வார்த்தையும்
பெரியவர் அம்பேத்கர் எதிர்த்தாருங்கிறதுக்கு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த செக்குலர் என்ற கருத்து பதிவுல வார்த்தை இருக்கா? அதை நீங்க சொல்லலாம், உங்களுடைய உரிமை. நீங்க சொல்லலாம். நம்ம இடைவேளைக்கு அப்புறம் ஆதாரம் இருக்கு. முதல் கட்ட கருத்து இல்ல நான் என்னோட புக்ல இல்ல நீங்க புக்ல கோட் இல்ல நீங்க புக்ல கோட் ஒரு நிமிஷம் புக்ல கோட் பண்றதுக்கு புக்ல நீங்க கோட் பண்றது உங்களுடைய எழுத்து. ஆனால் எங்கே he has given a quotation in his book. டாக்டர் ஹெச்வி கண்டே ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரு 3-4 புக்கை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காரு. அதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நம்ம கேட்போம். வழக்கறிஞர் பாண்டியன் தற்போது ஐயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இவ்வளவு விவாதங்கள் செய்து இன்றைய தினம் ராசா அவர்கள் கொடுத்த உபதேசங்களை பார்த்தால் சாத்தான் வேதம் ஓதுவது போல இருந்தது. எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒன்னு உதாரணம் காட்டினாலே போருமே. ஒரு பானை சோற்றுக்கு குறிக்கிடவே மாட்டேன் சொல்லுங்களேன். சாத்தான் வேற சொல்றீங்களா? ஆமா, அது வேதம் ஓதுன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கருணாநிதியினுடைய ஆட்சியிலே எந்த அளவிற்கு ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், தமிழகத்திலே கருணாநிதி முதலமைச்சர். ஆர்டிகிள் 1 and 3 ஆர்டிகிள் 1 அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1, 3 என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த நாட்டை பிளந்து யாருக்காவது, இந்த நாட்டினுடைய உரிமையை யாருக்காவது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 1974 அண்மையில், அதுக்கு முன்னே ஏற்கனவே 2 கொடுத்துருக்கோம். 74 கச்சத்தீவு தமிழர்களுக்கு அதில் உரிமை இருந்திருக்கிறது. அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட நாதியற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்றத்தில் அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குதுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியும். நான் சொல்றது ஐயா, இது பாருங்க, மரியாதைக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்ற குறிப்பில் இப்பவும் இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்க, உங்க செலவிலேயே ஏர்போர்ட் இது கூப்பிட்டு போற டெல்லிக்கு. பாராளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர், பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதற்குண்டான எந்த ஆதாரமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்ற பதிவை காட்டுகிறேன். அங்க எந்த இதுவும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததற்கான எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. சொன்னவர் யார்? பிஜேபியுடைய பிரதமர். பார்லிமெண்ட்ல அது டிஸ்கஸ் பண்ணிருந்தா ரெக்கார்டு இருக்கும். இல்ல, பதிவு பண்ணவர் வாஜ்பாய். அதத்தான் ஐயா நானும் சொல்றேன். பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசாமலேயே கொடுக்க முடியாது. கச்சத்தீவு கொடுக்கப்படவில்லை. கச்சத்தீவு கொடுக்கப்படவில்லை. அப்ப கொடுக்கப்படலன்னா இப்ப வாங்கிட்டு வாங்க. நம்ம கிட்ட தான் இருக்கு ஐயா. ரொம்ப கேள்வி இல்ல சார், ரொம்ப கேள்வி பாருங்க. நிறைய பேர் விவாதத்தை மடைமாட்டாம இல்ல இருங்களா, ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நிறைய பேர் கச்சத்தீவை கொடுத்துட்டாங்கன்னு உடனே இந்த பின்னால வரவங்க அத்தனை பேரும் கொடுத்துட்டாங்கன்ற கொடுக்கவே இல்லை. சரி, இப்போ வழக்கறிஞர் பாண்டியன் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். 12 ஆர்டிக்கிள் 35 வரைக்கும் படித்து பார்த்தேன். இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தெளிவாக அமல்படுத்துவதற்கு நாட்டில் வாழ அனைத்து மக்களுக்கும் வேதமாக பார்க்கிற இவற்றில் அடிப்படை உரிமைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக 2-3 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் தி ground of the religion, race, sex, the place of birth, and equalities are the opportunities in matters of employment. இது முக்கியமானது. ரெண்டாவது, the exploitation அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்துகிறாங்க. prohibits of all the form of the forced labor law, சின்ன குழந்தைகள். மூன்றாவது, culture, languages. And according to Constitution 14 has given equal right of all the citizens. I should have a right, எனக்கான உரிமை, what I feel, profess and propagate. இதை எல்லாம் அரசியலமைப்பின் பேராசான் அம்பேத்கர் சொன்ன 12லிருந்து 35 வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. இந்த அடிப்படை உரிமைகள் பின்பற்றாத வரை இந்திய அரசியல் அமைப்புக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் இந்த அரசியல் அமைப்பில் ஆழமாக உயிர் மூச்சாக கொண்டிருப்பது இது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்தியாங்கிற ஒரு கண்டம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாங்கிற ஒரு நாடுங்கிறதே
அதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. அப்போ அந்த இடத்துலேருந்து தான் இந்த அரசியல் ஐயா சட்டம். பேசி முடிக்கட்டும். நான் பேசி முடிச்சோன்னா நீங்கள் எல்லாமே ஐயா பேசிட்டு குறுக்கு உங்களுக்கு இல்லை இப்போ வேண்டாம் அதுக்கப்புறம் பேசுங்க, நீங்கள் கோச்சிக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கான நேரம் நல்லா எல்லாருமே சிறப்பா அவருக்கு பேசுங்க. தான் சேர்த்து பதில் சொன்னா இல்லை நீங்கள் சொல்ற பிறகு நான் பதில் சொல்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் தான் வருது. அதில் வந்து அரசியல் சட்டம், அதாவது வெள்ளைக்காரன் வந்து இங்கே விட்டு போகும்போது இது வந்து அப்பயே ஒரு கமெண்ட் கொடுக்கப்பட்டது, இது வந்து ஒரு மேட் ஓவரான கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நம்ம அப்புறமா பேசுவோம் அந்த விஷயத்தை. அதுக்கு அடுத்தது இந்த அரசியல் சட்டங்கிறது வந்து அம்பேத்கர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு, இப்போ நம்ம முதல் அரசியல் சட்டத்தை ஃபஸ்ட்டு பேசிட்டோம், அதனால் திருப்பி அதை சொல்கிறேன். அப்போ 50 வந்து இந்த அரசியல் சட்டம் வந்து அமுல்படுத்தப்படுகிறது. 51லேயே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் இதுக்காக நடந்து, பெரியார் போன்றவர்கள் தலைமையில் இது பெரிய அளவுக்கு நடந்து, ஆர்டிகல் 15 அண்டு நீங்கள் சொன்ன அந்த இடம் வந்துடுது, 16ல் திருத்தம் வருது, அமெண்ட்மெண்ட் வருது. அந்த முதல் அமெண்ட்மெண்ட்டு தான். அதில் யாருமே எம்பியோ எம்எல்ஏவோ போய் இதுக்காக அங்கே பேசலை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய போராட்டத்தினால இது வருது. என்ன காரணம்னா, அந்த கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் 15 நாள் 16 நாள் திருத்தம் வர்றது வந்து இந்த தமிழ்நாட்டோட போராட்டம் தான். அப்போ இன்றைக்கும் வந்து இந்த விவாதம் இந்த ஜெயா டிவி உட்பட எல்லாத்துலேயும் அரசியல் சட்டம் இதில் விவாதம் நடக்கிறது தமிழ்நாட்டில். பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி இதை கேட்டு 13-14 பேசி இதை நீங்கள் வந்து பேசினாதான் இது பாராளுமன்றம் நடக்கும் அப்படின்னு போன வாரம் முடிவு பண்ணி இந்த டேட்டை ரெண்டையும் முடிவு பண்ணி எம்பிக்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ ஆராஜா சொன்னார். ஆராஜா தெளிவாக அதில் கேட்குறாரு கேள்வி, இந்த இடத்துல அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதை எதிர்த்து பாரதிய ஜனதா மந்திரியே ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறார். இதெல்லாம் இருக்குது. இப்போ இது ஒன்றும் புதுசாக நம்ம சார் சொல்ல வேணாம், நானும் சொல்ல வேண்டியில்லை. அவர் ரொம்ப தெளிவாக இந்த கேள்வியை கேட்குறாரு, மக்கள் மத்தியில் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அது வந்து தெளிவாக ரெக்கார்டில் இருக்குது, பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கு அடுத்ததுக்கு வருவோம். இப்போ கடந்த 10 வருஷமாக பிஜேபி ஆட்சி பண்ணும்போது இப்போ பிரச்சனையே அதனால தான் ராகுல் காந்தி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு தெருவாக காமிச்சிக்கிட்டு வர்றாரு. ஆமாம். அப்போ ஏன் காமிக்கிறார்? அந்த புக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு நம்ம ஒன்றும் கிடையாது, அது உள்ளே இருக்கா இல்லையாங்கிறது செகண்ட். அரசியல் அமைப்புன்னு காட்டுறாரு. இல்லை சார், அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு மீடியா இதில் இருக்குது, நெட்டில் இருக்குது, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் உள்ளதை இவங்க செயல்படுத்தலை அப்படின்னு சொல்ல வரத்துக்கு தான் அதை தூக்கிட்டு அவர் வந்து காமிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, என்னென்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொன்னீங்க ஜிஎஸ்டி, அதுக்கு முந்தி டிமானிட்டைசேஷன் வந்ததுனால சொன்ன காரணங்கள்லாம் என்ன, அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சா, கருப்பு பணம் ஒழிஞ்சா ஒழியலை, இதெல்லாம் ஒன்றா கேட்டிங்கன்னா ஒன்றா நடக்கலை. ஆனால் அடுத்ததுக்கு போயிடுறாங்க, அடுத்த கோளுக்கு. ஜிஎஸ்டி 17 வருது. 17 வந்து ஒரே நாட்டுக்கு ஒரே ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. அப்படியா இருக்குது? அதிலே 7 வகையில் இருக்குது, போயிட்டுருக்கு. 0ல் ஆரம்பித்து எல்லாம் போயிட்டுருக்கு. இல்லை சார், கான்ஸ்டியூஷனை அவங்க மதிக்கவே இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட். மதிக்கிறதுக்கு பிரதமராக இருந்தால் அவருக்கு அவர் என்ன கேட்குறாரு, கான்ஸ்டியூஷனை வந்து மேன்மைப்படுத்துறதுல பாரதிய ஜனதாவுக்குள்ள விவகாரத்தையோ காங்கிரஸ் அதுதான் ஒரு கிருஷ்ணன் சார் சொன்னார். இவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அமைச்சதுலேயும் சரி, இந்த இதில் இது பண்ணதுக்கும் சரி 49 வரை பிஜேபிக்கு வேலையே கிடையாதுன்னு சொன்னார் அவர். அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப திடீர்னு வந்து இப்ப பாரதிய ஜனதா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ராஜ்நாத் சிங் என்பது சொந்த நலன்களுக்காக இந்திய அரசியல் அமைப்பை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துகிறது, அவ்வளவுதான். அதுதான். ஆமா, அதுதான். அதாவது நேருவை பற்றி தான் அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பிரியங்கா என்ன சொல்றாங்க, நீங்கள் பாட புத்தகத்தில் இருந்து எங்க தாத்தா பேரை நீக்கலாம், ஆனால் போராட்டத்திலிருந்து அவரது பங்கை புறக்கணித்து விட முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் மேனுவல் இல்லைன்னு சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட மேனுவல் கிடையாது, இது வந்து பொதுவானது அப்படின்னு பிரியங்கா சொல்றாங்க இன்னைக்கு. நேத்து இதுல அதுல பிரியங்கா என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு ஒட்டுமொத்த தேசத்துக்கு சொந்தமானதே தவிர சங்க பரிவார் அமைப்புகளுக்கு அது சொந்தமானது அல்ல. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். சங்க பரிவார் இங்க எங்கயா வருது அப்படிங்கிற, பரிவாருக்கும் சொந்தமானது, காங்கிரசுக்கும் சொந்தமானது. சங்க பரிவார் எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க சார். பரிவாருக்கு நீங்க சொல்லும்போது காங்கிரசுக்கு மட்டுமே சொந்தம்ன்ற பேரை மக்கள் மத்தியில சங்க பரிவாருடைய உறுப்பினர்கள் பிலாங்ஸ் டு இந்தியா. அப்ப எல்லாருக்கும் உரித்தானது. ஆனால் அவர் சொல்லுகிற சங்க பரிவார் இந்த அரசியல் அமைப்பை மாற்றிவிட்டு செக்யூலர் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக முயல்கிறதோ? அம்பேத்கர் சொன்ன கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூலர் என்ற சொல் எங்கயாவது இருந்தா கொடுங்க. ஐயா சொல்லுங்க. இப்ப இருக்கா? நீங்க தான் வழக்கறிஞர். இல்ல இப்ப இருக்கா இல்லையா? அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷன் தான் பேசுறேன் சார். அப்புறம் என்ன சார் அமெண்ட்மென்ட் வர 130 அமெண்ட்மென்ட் வேலை வந்துருச்சு சார். அமெண்ட்மென்ட் நடைமுறைக்காக வருதுங்க, நடைமுறை பிரச்சனைகளுக்காக வருது. செக்யூலர் எதுக்கு வருது? இல்ல வந்துட்டாலும் அதுதானே இப்ப இன்னைக்கு நிக்க போகுது, எக்ஸிஸ்டிங்ல வரப்போகுது. இப்ப இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அம்பேத்கர் செக்யூலர்ங்கிறத கொண்டு வரல, 56ல வந்தத
அம்மையார் நம்ம இந்திராஜி அம்மா மட்டும் தான் 76ல அதை கொண்டு வந்தாங்க. Correct. ஆனால் ஐயா அவர்கள் பெரியவர் ஆசான் அவர்கள் கொண்டு வரலங்கிற தகவலை இவங்க சொல்றாங்க. நாடே செக்குலர் அதனால கொண்டு அவசியப்படல. இல்ல சார், செக்குலரா இருந்தா போன வாரம் அகமதாபாத்ல ஒரு நீதிபதி பேசுறாரு. என்ன பேசுறாரு? இங்க வந்து பெரும்பான்மை மட்டும்தான், அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்னு சொல்லி நீதிபதியே பேசுறாரு. அப்ப எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க காப்பாத்துறீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுற சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் பிரைம் மினிஸ்டர் போய் உட்காந்துருக்காரு. வந்து அவருடைய பர்சனலில் ஒரு விழாவுக்காக கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து போய் நிற்கிறாரு. எங்கடி காப்பாற்ற முடியும்? எங்கே காப்பாற்ற முடியும் இந்த இடத்துல? அப்போ காப்பாற்றுறது இல்லை அப்படிங்கிற ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார், ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு அடுத்து திருத்தறதுக்கு இப்போ 16ஆம் தேதி வருது சட்டம். என்ன அடிப்படையில் இப்போ நீங்கள் இல்லை, இதை ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் நாட்டின் அமலில் இருந்தது. 1957 52க்கு அப்புறமே அமலில் இருந்ததுதான். ஒரு பெரிய அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, நான் சொல்லலையே. இப்ப நீங்க வாதம் அதுதானே. இல்ல, அரசியலமைப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நீங்க கொண்டு வரதோட நோக்கம் என்ன? நீங்க அதை வந்து அதாவது திசை மாத்திரத்துக்கு கூட இதை செய்யலாம். ஏன்னா இப்ப அமல் இதை வந்து நடத்தி இதை வரப்போதா இல்லைன்னு பெரிய டவுட். ஏன்னா அவங்களுக்கு பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையும் இதில் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பத்தாது. 2/3 வேணும். எல்லா சட்டசபையிலையும் இதை நிறைவேற்றணும். 2/3 சட்டசபையில் இந்தியா ஃபுல்லாக நிறைவேற்ற முடியாது. ஆனால் தைரியமாக கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன சூழ்ச்சி பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். அப்போ அரசியல் சட்டத்தை இவங்க மதிக்கிறதே இல்லைங்கிறதா என் பாயிண்ட்டு. ஐயா குமார், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, அரசியல் அமைப்பு என்பது உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசத்தினுடைய மனித சமூகத்தின் வடிகால். அரசியலமைப்பு என்பது ஒரு கல் போன்றோ மலைகள் போன்றோ குளங்கள் போன்றோ அக்ரிணை பொருள் அல்லது. அது உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டது. தேசத்தில் உள்ள அனைத்து சமூகம் பன்முகத்தன்மை கொண்டது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, வாழ்வியல் நெறி, மத வழிபாடு, ஆன்மீகம், உணர்ச்சி, உணர்வுகள், எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு சமீபகால நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது உண்மையிலேயே அதற்கான வடிவத்தை முன்னெடுப்பதற்காக ஆளும் அரசுகள் முன்னெடுக்கிறதா என்றால் எதிர்க்கட்சிகள் இல்லை என்ற குறை சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? முதல்ல இன்னைக்கு 75வது ஆண்டு அரசியல் சாசன விழாவில் ஜெயா தொலைக்காட்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ரொம்ப நன்றி. நான் இதை பற்றி நான் 2013 ஒரு வீடியோவில் நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே என்று அறிவிக்க வேண்டும், அன்றைக்கி பள்ளிகள்லாம் செமினார் வைக்கணும், கண்டிப்பாக பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போய் மாணவர்கள்ட்ட கான்ஸ்டியூஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். அது இருக்குது. அதுக்கு பிறகு தான் இது 15 16 தான் இது வந்தது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அரசியல் சாசனத்தை முதல்ல எழுதுனதுல அம்பேத்கர் கிடையாது. அம்பேத்கர் முதல்ல கிடையாது. அரசியல் சாசனத்தை எழுதுனது PS ராவ், SN முகர்ஜி. PS ராவ் வந்து மங்களூர் ஐயாவுடைய ஊரை சேர்ந்தவர், கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட். அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு வரைந்தது முதல்ல. அதாவது அம்பேத்கர் தலைமையில் தான் அது நான் சொல்லிடுறேன். அது போட்டு 4 எடிஷன் போயிட்டு இருக்கு. அதில் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. நான் ஆதாரத்தோட சொல்றேன். PS ராவ், SN முகர்ஜி. SN முகர்ஜி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர், PS ராவ் மங்களூரை சேர்ந்தவர். 2 பேரும் சட்ட நிபுணர்கள். அவங்க 2 பேர் தான் எழுதி கான்ஸ்டியூஷன் டிராப்டாக நேருட்ட கொடுத்ததுக்கு பிறகு நேரு பெருமகனார் எடுத்துகிட்டு போய் காந்திகிட்ட கொடுத்துட்டு, இந்த கான்ஸ்டியூஷனில் எனக்கு சில விஷயங்களெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு, இன்னிங் ஐவர்ஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய லண்டனில் பல நாட்டுகளுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்த எக்ஸ்பர்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், அப்போ தான் அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு காந்திகிட்ட கேட்ட உடனே எடுப்பில் காந்தி மகான் சொன்ன வார்த்தையை பாருங்கள், நம்ம ஊர் பிரச்சனை, நம்ம அடிமை விலங்குலேருந்து இப்போ தான் நம்ம அடிமை விலங்கு உடச்சிட்டு வெளியே வந்திருக்கோம், நம்மளை அடிமைப்படுத்துகிற நாட்டில் போய் அவங்கள தான் நீங்கள் எனக்கு கான்ஸ்டியூஷன் எழுத வரணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது கிடையாது, வேண்டாம். அம்பேத்கரை அவர் பாரிஸ்டர் படிச்சிருக்காரு, அவரை கொடுங்க, அவருக்கு இந்த நாட்டை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் அப்படி என்று சொல்லி அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கொஞ்சம் டைம் கொடுங்க, இடையில சொல்றதுக்கு பாக்கியம். அதாவது வட்டமேஜை மாநாட்டில் ஜின்னாகூடன் அம்பேத்கர் அவர்கள் போய் எல்லா விஷயமும் சுதந்திரம் கொடுக்கறத பற்றி பேசி முடித்த பிறகு ஜின்னா வந்து தனியாக நாங்கள் எங்களுக்கு பிரிவினை வேணும்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தனியாக கொடுங்க, தனியான பிரதிநிதித்துவம் வேணுங்கிற இதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார்.
ஆனால் அதற்கு பிறகு தான் காந்தியை பேசியிருக்காரு. காந்தி எல்லாத்தையும் பேசி எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம், இதெல்லாம் காந்தியோட புக்கில் இருக்குது, பேசிக்கிறோம், இதை பற்றி நீங்களாம் வேண்டாம், நீங்கள் இருக்கிற முடிவு எடுங்கன்னு காந்தி சொன்னது தான் கடைசியில் ஆச்சு. சுதந்திரம் கொடுக்கறது முடிவானது. ஐயா குமார், ஆகவே அதனால் என்ன ஆகிட்டது என்று சொன்னால், நேருவிடம் காந்தி ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கு பிறகு அப்புறம் ஏற்கனவே தலித் ஃபெடரேஷனுடைய தலைவர் யோகேந்திரநாத் மண்டல் கிழக்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர், அவர் அதில் அந்த பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஒரு உறுப்பினர், கான்ஸ்டியூஷன் இதில் அவர் ஒரு உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் இருக்கிறாரேன்னு கேட்டதற்கு அவர்கிட்ட சொல்லி இவரை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அதை பேசி அவரும் ஒத்துக்கிட்டார். நம்மளை விட படித்தவர் யோகேந்திரநாத் மண்டல் இவரை போல் படித்தவர் இல்லை, சட்டம் படித்தவர் இல்லை. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் உடனே அதுலேருந்து விலகினார். அது அந்த இடத்துல அம்பேத்கர் பிளேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொறுப்பு படைக்கப்பட்டது. அவருக்கு கீழே 6 குழு, ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல போட்டிருந்தாங்க. அது திருத்தர கமிட்டின்னு பேர். ஆனால் ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப மனம் வெதும்பி பேசின வரலாறையும் நாம் நினைக்கிறோம். நீங்க சொன்ன சரியான விஷயம். ஏன்னா சொல்லுங்க, நாடு பிரிஞ்ச போது இந்த யோகேந்திர மண்டல் அவர் தான் வந்து முதல் சட்ட அமைச்சர் பாகிஸ்தானுக்கு, அம்பேத்கர் முதல் சட்ட அமைச்சர் இந்தியாவுக்கு. ஆக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்படி இது நடந்தது. இது நடந்ததுக்கு பிறகு இந்த அம்பேத்கர் வந்தார்கள். அதுக்கு பல அமர்வுகள் கூட்டம் கூடினாங்க. ஒவ்வொரு சரத்தையும் அக்குவேர அணிவேர விவாதித்தார்கள். அதில் 1-2 பேர் இறந்தும் போயிட்டாங்க. 1-2 சில பேர் வயசு முதிர்ப்பு காரணமாக அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கல. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகல் பாராமல் அந்த இதை தயாரித்து எல்லா அம்சங்களையும் போட்டார்கள். ஒரு உறுப்பினர், அதாவது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த குண்டூரா ஒரு ரங்கா, என்ஜி ரங்கா என்கிறவர், என்ஜி ரங்காவா, அவன் ரங்கா தான், ரங்கா எடுப்பு கேள்வி கேட்டதற்கு, அதாவது செக்குலரிசம் சேர்க்கணும்னு சொல்லப்படுது, செக்குலரிசம் சேர்க்கணும்னு சொன்னதுக்காக அவர் சொன்ன வார்த்தை, அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது ஐரோப்பிய இஸ்லாமியர்கள் வந்தார்கள், அவர்கள் 200-300 வருஷம் இருந்தார்கள், இஸ்லாம் மதம் வந்தது 800 வருஷம். ஆமாம், பக்காவா ஆட்சியில் இருந்த வந்ததெல்லாம் இருந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவர்கள் வரும்போது கிறிஸ்தவ மதம் வந்தது, கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். இப்போ சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு வெள்ளைக்காரங்க எல்லாரும் ஊரை விட்டு போயாச்சு. இப்போ ஜின்னா வந்து நாடை பிரிக்கணும், ஒன்றா இருக்கணும் எல்லாம் பேசி முடிஞ்சு கிடைச்சி பிரிவினைன்னு முடிவாகி போச்சு. இஸ்லாமியர்களெல்லாம் நாங்கள் ஒரே பாகிஸ்தானில் நாங்கள் இருக்க போகிறோம், எங்கள் மக்களோட நாங்கள் போகிறோன்னு உடனே இஸ்லாமியர்களுக்கு இங்கே தேவையில்லை. அப்போ செக்குலரிசம்ங்கிற வார்த்தைக்கு இங்கே அவசியம் இல்லைங்கிறது அவருடைய வாதம். யாருடைய வாதம்? அம்பேத்கர் அவர்கள். இப்போ அவருடைய வாதம்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வாதத்தை இப்போ நீங்கள் என்னோட பண்ணுறீங்க, ஹேவ் யூ காட் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் அந்த எங்கே அம்பேத்கர் சொன்னார், எந்த புத்தகத்தில் இருக்கிறது? இது யார்? ஆங்கிலேயர் எழுதுற புக்கு பேர் ஞாபகத்தில் நான் அடுத்த பதிவில் இதை பற்றி நான் உங்களுக்கு வேற டாபிக்காக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஆச்சா? ஆக இப்படித்தான் அது நடந்தது. அன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் இல்லைங்க, அதை விதர்ப்பமாக சொல்லலை. இது தேவையில்லை. ஏன்னா அந்த செக்யூலர்ங்கிற வார்த்தையை வைத்து தான் இன்னைக்கு பல விளையாட்டுகள் நடக்குது. அப்படி இல்ல, கிறிஸ்தவர்கள் போயாச்சு, இஸ்லாமியர்கள் தனிநாடு வேணும், எங்களுக்கு உங்களோட எங்களால இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் போயாச்சுன்னா கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் போகல, இங்க எதிர்பார்ப்பு இல்ல. இப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜோசப்பும் இங்க இருக்கக்கூடிய அப்துல் காதரும் பொன் கிருஷ்ணமூர்த்தியாவும் குமாராவும் இருந்துதான் பேரை மாத்திருக்காங்க. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாதானே சார் மாறணும், 250 வருஷம். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு வைங்களேன், முக்கியத்துவம் கொடுக்கப்படல. அவங்க வெளிநாட்டு மதம் வந்தது, அதை பற்றி கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணாங்க, அவங்கள பற்றி அங்கே முக்கியத்துவம் இல்லைங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் அதனால் இருந்தால் அவங்க தனிநாடு வேணும்னு போய்விட்டார்கள். இப்போ 2 பேரும் போயிட்டாங்கன்னா அப்போ 60% போனாங்க, 40% இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த வார்த்தை செக்குலரிசம்ங்கிற வார்த்தைக்கு இங்கே அவசியம் இல்லை. ஏற்கனவே செக்குலர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்துக்கள் செக்குலர், எனக்கும் இந்து மதத்துக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் இந்துக்கள் ஆல்வேஸ் செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆமா, அம்பேத்கர். ஆகையினால அன்னைக்கு அது நடக்கல, அது முக்கியத்துவம் கொடுக்கல. அதற்கு பிறகு 370 அதையும் முடிச்சிடறேன். 370 ஐயா சொன்னார். 370 முழுக்க அம்பேத்கர் விருப்பத்துக்கு எதிரானது. அம்பேத்கர் அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா ஒரே நாட்டுக்குள்ள என்னைக்கு
ஒப்பந்தம் போட்டாச்சோ, இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்று சொல்லி ஹரிசிங்கோட ஒப்பந்தம் போட்டு அறிவித்த பிறகு அது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி தான். அதுக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள 2 வகையான சட்டத்தை வைத்தால் பின்னால் பெரிய சட்ட சிக்கல் வரும், அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். ஆனால் அதை செய்தது யார் என்று சொன்னால் நேருவுடைய அறிவுறுத்தலின் பேரில் கோபால்சாமி ஐயங்கார் அதை நிறைவேற்றினார். ஐயா சொல்லுங்க. இதுதான் நடந்தது. அதனாலதான் 370 குமார் ஐயா ரொம்ப விளக்கமா பேசுறாங்க. இல்ல அதாவது நான் வந்து அது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். நவகாலியில் மிகப்பெரிய கலவரம். அப்போ காந்தியை போய் கேட்குறாங்க, நேற்று சுதந்திரமடைந்த பாகிஸ்தான், 14ஆம் தேதி சுதந்திரமடைந்த பாகிஸ்தான், முதல்ல ஜின்னா 6 மாதத்துக்கு அதை இஸ்லாமிய நாடுன்னு தான் அறிவிக்கிறார், அப்புறம் தான் மதசார்பற்ற நாடுன்னு மாற்றிக்கிறார். அதனால தான் லியாகத் அலிகான் கொல்லப்பட்டதுக்கு காரணம் மதசார்பற்ற நாடுன்னு சொன்னதுனால. அப்போ காந்தியை கேட்குறாங்க, நாளையிலேருந்து நீங்கள் இந்து நாடுன்னு அறிவிப்பீங்களா? எங்கள் நவகாலியில் வச்சு 1947 14ஆம் தேதி இரவு 11 மணிக்கு கேட்குறாங்க உலக பத்திரிகையாளர்கள். அப்போ சொல்கிறாரு, என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார், அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, கான் அப்துல் கபார் கான். அவரை பக்கத்திலே வைத்துக்கொண்டு நான் இதை இந்து நாடு என்று அறிவிப்பேன் என்ற கேள்வியே தவறு. இது எல்லோருக்குமான நாடு, ஒருவருக்கான நாடு அல்ல. யார் சொல்றது? ஆழமா பதிவு பண்றார் இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி. இது எல்லோருக்குமான நாடு. சுதந்திரம் ஒருவர் வாங்கவில்லை, அத்தனை மதத்தினரும் இணைந்து வாங்கியிருக்கிறோம். இது மதசார்பற்ற நாடு. அதன் அன்னைக்கு வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர், குமாரையா வந்து கரெக்டா இருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்களேன், நான் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. பிரிவினை வேற. பிரிவினை ஏன் நடந்தது தெரியுங்களா? ஜின்னாவா பண்ணாரு, பிரிட்டிஷ்காரன் தூண்டி விட்டான். நீங்க வரலாறு முதல்ல நம்ம வந்து சார், நீங்க வரலாறு படிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். வரலாறு இதை பாருங்க. காந்தி உண்ணாவிரதம் இருக்காரு, ஜின்னா போறாரு, ஐயா எனக்கு பாகிஸ்தானே வேணாம், நீ தான் உயிரோடு இருக்கணும், எழுந்துவான்னு கூப்பிடுறாரு. உண்டா இல்லையா? இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. ஏங்க ஜின்னா காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது நீ பாகிஸ்தான், ஏங்க காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? ஜின்னா நீயே பிரதமர் ஆகிரு, ஆனா இந்தியா 2ஆ போக கூடாது சொன்னாரா இல்லையா? இருங்க சார், இருங்க. நான் வரலாறு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ஜெயா டிவி நேயர்களுக்கு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். காந்தி தெளிவா சொல்றாரு, ஜின்னா நீங்களே பிரதமர், நேரு கிடையாது, பட்டேல் கிடையாது, நீங்க தான் பிரதமர். அந்த கான்வென்ஷன் அப்படி நடக்கல. இல்ல சார், நான் வரலாறு முழுமையா படித்தவர், நான் வரலாறை முழுமையாக படித்தவர். இந்திய வரலாறு இருக்கிறேன் 1000 பக்கம் கொண்ட நூலை எழுதி 4 எடிஷன் போயிருக்கிறது. ரொம்ப அழகா ஜின்னா புத்தகத்தை வாங்கி படிங்க. ஜின்னா தெளிவா சொல்றாரு, ஜின்னா தெளிவா சொல்றாரு. சார் அத்வானி ஏன் சார் போய் ஜின்னாவை வந்து உண்மையான ஒரு இந்தியன் ஏன் சொல்லிட்டு வந்தார்? அத்வானி தெரியுமா உங்களுக்கு? என்ன ஏங்க அந்த புத்தகத்துல அத்வானி என்ன எழுதிட்டு வந்தாரு? சார் இருங்க சார், இல்ல இருங்க. பாகிஸ்தான் போன அத்வானி, எங்க பாகிஸ்தான் போன அத்வானி, அதுக்கப்புறம் தான் RSS அவர் மேல கோவம் வந்தது. அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாயிட்டு. தெளிவா என்ன தெரியுங்களா? எங்க இருங்க, அதுல இருந்து என்ன தெரியுது? அதுல இருந்து என்ன தெரியுது? அத்வானி ஒரு தேசியவாதி, அதனால தான் RSS சங் பரிவார நாங்க எதிர்க்கிறோம். அத்வானியை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களோ? ஆமா, அவர் ஒரு தேசியவாதின்னு சொல்ல வரேன் நான். அது என்ன எழுதுறாரு? ஜின்னாவை இந்தியாவினுடைய உண்மையான தேசியவாதி, அதான் அவர் எழுதின வேர்டு. அப்போ 6 மாசத்துக்கு அப்புறங்க காந்தி சொன்ன அதே மதசார்பற்ற நாடுன்னு அறிவிக்கிறாரு. சரி, பொன் கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. நேற்றைய விவாதத்தில் ஒரு முக்கியமான வாதத்தை ஒன்று சுட்டி காட்டுறேன், 4 பேருமே சொல்லலாம். மதன் மோகன் மாலவியா, அவர் காங்கிரஸ் கட்சி, பனாரஸ் இந்து காலேஜினுடைய ஃபவுண்டர், சாதாரணமான ஆளுல மிகச்சிறந்த கல்வியாளர். வல்லபாய் பட்டேல் அவர்கள், அதற்கு பிறகு அதில் பகத்சிங்கையும் சேர்த்துக்கிறாங்க, தப்பு இல்லை, ஒரு 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 மிக வீரமான போராளி. அடுத்து ஒருத்தரை சேர்க்கிறாங்க, வீர் சாவர்கர். அவருடைய பங்கு என்ன? நீங்க தானே சொல்லிட்டீங்க RSS பங்கு. வீர் சாவர்கர் இவங்க 3 பேர் சொன்னீங்க, 3 பேரும் நான் ஏத்துக்கிறேன். இருங்க, ஷியாம் பிரசாத் முகர்ஜி மிகப்பெரிய கல்வியாளர். வீர் சாவர்கர் இந்த தேசத்திற்காக கடுமையாக உழைத்தாரா? இல்லவே இல்லை. யார் சொன்னார்? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த மிகப்பெரிய வரலாற்று நாயகர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கிட்ட பென்ஷன் வாங்கின ஒரே இந்தியர் சாவர்கர்.
இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? வரலாறு ஆழமா பதிவு பண்ணி வச்சிருக்கு சார். பாராளுமன்றத்தில் வச்சாங்க. வந்த மை லார்ட் சரி கோர்ட்ல போவோம் தெரியுங்களா? சரி. ஆங்கிலேயர்களை பார்த்து மை லார்ட் இப்ப நம்ம அந்த கருத்தை கொண்டு வரோம். இப்ப இந்த அடுத்த ஒரு 15 நிமிடத்துக்குள் நாம என்ன பேசணும்னா நான் நினைக்கிறேன் நீங்க மாவே சொல்லுங்க, சொல்ல வரீங்களா? நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை மறைக்க கூடாது. நீங்க சொன்னது பாயிண்ட் தான் நான் சொல்றேன், நான் வேற ஆங்கிள் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நேரமா எடுத்துக்கிடுங்க. அதாவது முதல்ல தலைவராக வர்றதுக்கு விருப்பப்பட்டார், பிரதமராக வர்றதுக்கு ஜின்னா விருப்பப்பட்டார். அது காந்திகிட்ட விருப்பம் தெரிவித்தார். காந்தி என்ன சொன்னார், நான் நேருட்டையும் பட்டேலிடையும் கலந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நேருட்டு பேச ஆரம்பிச்சதுல நிறைய எதிர்ப்பு வந்துட்டு அதற்கு. அதனால அவர் சொல்லிட்டு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். ஒத்துக்கல. அதாவது ஒத்துக்கல. அதற்கு பிறகு என்ன சொல்றார், அப்படியானால் நீங்க வந்து அவர் வேற அடுத்த ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அது அந்த அன்னைக்கு வாரத்துல 2 மீட்டிங் நடந்துட்டு இருக்கு யாரோட, காந்தியும் ஜின்னாவும் முக்கியமான. ஆமா, அப்ப என்ன ஆகுதுன்னா நான் டேட்டெல்லாம் போட்டு என்னுடைய நூல்ல எழுதியிருக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, திரும்ப என்ன ஆகுதுன்னா அப்படியானா இனிமே எங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா 46 செப்டம்பர் டைரக்ட் ஆக்ஷன் டேங்கிறது அப்பதான் நடந்து முடிஞ்சு ஒரு நேரடி நடவடிக்கை முடிஞ்சு 4000 பேர் கல்கத்தாவில் செத்தது, சொன்னா பிள்ளையாக்காட்டில் இருந்தது, டெல்லியில இருந்ததெல்லாம் இதெல்லாம் வரலாற்றுல யார்ட்டையும் சொல்லல. அதாவது நவகாலிலாம் மனிதர்களா ஆக இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அப்புறம் நாங்கள் எங்களை வந்து தனியாக விட்டுருங்க. ஏன்னா 38லேருந்தே தாவா இருக்குது. 38 எலெக்ஷனில் யூபி எலெக்ஷனில் இருந்தே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் ஜின்னாகிட்ட இருக்கிறது, இஸ்லாமியர்கள்ட்ட இருந்தது நிறைய பேர்கிட்ட. அதுக்கப்புறம் பிரிவினைன்னு வந்தாச்சு. பிரிவினை வந்த படம் அவர் காந்தி அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, என் சடலத்தின் மீது தான் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அதை இவங்க 2 பேர் வந்து போனா போட்டுன்னு ராஜாஜி உட்பட எல்லாரும் அதை ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் காந்தியும் சரின்ட்டார், சரி அப்படியே போட்டோன்னு சொல்லி நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் பணம் செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுக்கலங்கிறதுக்கு தான் பார்ட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பார்ட் அமௌண்ட்டை நிறுத்தினதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி. அவர் தான் கடைசி உண்ணாவிரதம் காந்திக்கு, அதுதான் செப்டம்பர் 12. அந்த உண்ணாவிரதத்திலேயே இவங்களுக்கு எல்லாம் வருத்தம். கடைசியில் அந்த உண்ணாவிரதம் நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம். அவருடைய இவங்களுடைய கவலை என்ன, நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தாமல் திரும்ப காஷ்மீரில் வந்து சண்டைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால நாம் அதை கொடுக்குறத நிறுத்தணும் அப்படின்னு தான் இவங்க நிறுத்தினாங்க. அப்புறம் காந்தி அடம்பண்டாக இருந்த உடனே கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு செட்டில்மெண்ட் நாங்கள் எங்கள் மக்களோட உங்களுக்கு எங்களுக்கு எந்த வகையிலும் பொருத்தம் இல்லை, நீங்கள் வந்து ராட்டை நூக்க சொல்லுவீங்க இப்படியே கிண்டல் அடிச்சாச்சுன்னா அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, எல்லா நூல்லையும் இருக்கிறது. நான் பசுமாடு உங்களுக்கு கடவுள், எங்களுக்கு வந்து விருப்பமான உணவு, உங்களுக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வர நாங்கள் எங்கள் மக்களோட நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், பாகிஸ்தான் நாங்கள் போகிறோன்னு சொல்லி அப்படி பிரிஞ்சு அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ரொம்ப நண்பர், சகோதரரை விட அதிகப்படியான நண்பர் நீங்கள். ஆகையினால் நீங்களும் மனசார தப்பா நினைக்க கூடாது. ஆனா இது வாதம் இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன், என்னோட தனிப்பட்ட கொள்கைக்கு இடமே கிடையாது. என்ன சொன்னாருன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க மக்கள் பிரிஞ்சுறாங்க. அதுல 60% போனாங்க, 40% போகல, இங்க இருக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எது எங்க மண் யார் எங்களுக்கு சொல்றது, நாங்க 100 வருஷமா இங்க இருக்கோம், 200 வருஷமா இங்க இருக்கோம், எங்களுக்கு எங்கள் சொத்து சுகங்கள்லாம் இங்கே தான் இருக்கு, நான் இருந்தால் இருப்போம், இல்லை செத்தாலும் இங்கே தான் சாவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை அட்மிட் பண்ணப்பட்டது. இதுதான் நடந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த வாதம் அம்பேத்கரை பொறுத்தவரையில் இதெல்லாம் தான் இருந்திருக்கணும் அவர் மனசில். கிறிஸ்தவர்கள் போயிட்டாங்க, இஸ்லாமியர்கள் பிரச்சனை செட்டில் ஆகிட்டுது, அதனால செக்குலரிசம் தேவையில்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ பாயிண்ட்க்கு வந்து ஒரு நிமிஷம் இப்போ நம்முடைய இப்போ கேட்குறேன் ஒரு நிமிஷம். செக்யூலர் என்ற வார்த்தையை நம்ம எடுத்துரும். இது ஒரு 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 ஸ்பெகுலேஷன். இட் மே பி ஸ்பெகுலேஷன். எப்படிங்க எடுக்க முடியும்? ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. செக்யூலர் இந்தியால இது இப்போ எடுத்து இல்ல ஒரு நிமிஷம் சார் இருங்க சார், இது அரசியலமைப்பு சட்டம். அப்படி என்றால் இந்த நாட்டை என்ன பேர் கொண்டு அழைப்பது? ஏற்கனவே மதசார்பற்ற நாடு தான் சார். அப்ப எல்லாரும் அனுமதிச்சது சார். எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் வந்தாரே வாழ வச்சது இந்த நாடு. இப்போ மோகன் பகாவத் ஜி இஸ் மேட் a statement very clear. ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் இல்லை, இந்துத்துவ அமைப்புகள் ஹிந்துல பெரிய கட்டுரை வருது. இந்த ஹிந்து தேசத்தில் இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஹிந்து தேசம் இல்லை என்கிறார். நான் கேட்க உங்க கருத்தை கேட்கல. இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஹிந்து நாடு இல்லை என்கிறார் மோகன் பாகவத். அதைத்தான் கேட்கிறேன். அது சரிதானா? அது அட்மிட் பண்ணலாமா? ரைட். அப்ப ஹிந்து நாடு வரணும் சார் சொன்னாரு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சறேன் சார். அதோட பாயிண்ட் அதோட முடிஞ்சோம். அதாவது நீங்க அடுத்து பேசுங்க. அதாவது
இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, அவ்வளோ விரிவாக அவர் பேசினாருங்கிறதுலாம் இல்லை, இதான் பல பேர் பேசியிருக்காங்க. ரைட். ஒரு நம்ம இப்போ இருக்கிற அறிவாலயம் இருக்கு பக்கத்தில் ஆபஸ்பரியில் பெரிய வக்கீல் யாரு, சங்கரநாதனுக்கு டொனேஷன் கொடுத்தா 2 கோடி ரூபா, அவர் பேர் என்ன, பல்கிவாலா ஸ்பீச்ல எல்லாம் இதை நான் கேட்டிருக்கேன். நான் இதெல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் சொல்றவங்கன்னா அதுல சொல்றதெல்லாம் நடந்ததுன்னு அர்த்தம். நித்யானந்தம், நம்முடைய அரசியலமைப்பை பற்றி முழுமையாக நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 1 மணி நேரம் காணாது. அது ரொம்ப பெரிய. அதனால நான் அதுக்கு மேலே அதை பற்றி நிறைய விவாதிச்சிட்டோம். நம்ம ஒரு சுருக்கமாக இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு அதை பற்றி சொல்லணுமோ மக்கள் மத்தியில் சொல்லியாச்சு. இப்போ நடந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். வெள்ளைக்காரன் நம்மளை 300 வருஷம் ஆண்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மை இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தப்பு. ஏன்னா நம்மளை வெள்ளைக்காரன் ஆள்வதற்கு முன்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி தான் ஆண்டது. அதுக்கு பிறகு தான் வெள்ளைக்காரன் தன்னுடைய ஆட்சியை இங்கே நிறுவனான். அப்போ அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற பேர் ஏன் வச்சான்னா, இந்தியா இருந்தது, அதனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. புரியுதுங்களா? அதனால் இந்தியாங்கிறது அவன் கொண்டாந்து வச்ச பேர் கிடையாது, இருந்ததுனால தான் அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொன்னான். நம்ம செக்குலரை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், இவ்வளோ நேரம் செக்குலரை பேசுகிறோம். ஆனால் செக்குலருக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்குது, அதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோமா? சனாதனத்தை டிங்கி பங்கின்னு என்னென்னமோ சொல்கிறான், ஒழிக்கணுங்கிறான். ஒரு மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி வேறு சில மதங்களுக்காக பேசுவது செக்குலர் எப்படி ஆகும்? இவங்க அங்கே போய் உபதேசம் பண்ணுறாங்க, சாத்தான் வேதம் ஓதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இதுதான் ராஜா போய் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல உதயநிதியினுடைய, நான் அதிகமாக பேசக்கூடாது, அவரை அடக்கணும். அவர் அடக்கிற துணிச்சல் உனக்கு இருந்தால் நீ நீயே சனாதனம் பேசுகிற, ஒழிக்கணும்னு பேசுகிற, அப்புறம் செக்குலர் பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? அது மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், இது பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ கொண்டு வந்ததில்லை. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் முதலிலே கலைத்தது கேரள அரசை. அவங்க தலைவரான உடனே காங்கிரஸ் தலைவரான செஞ்ச முதல் வேலை ஆமாம், நம்பூதிரிபாடுடைய அரசவையை கலைச்சாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வரும்பொழுது 9 மாநிலங்களை கலைச்சாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த தேதிகள்லாம் மாற ஆரம்பிச்சிது. நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி என்ன சொன்னார் அப்படிங்கிறது விவரமாக நான் சொல்ல விரும்பலை. அவரே சொன்னார் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடக்கணும், அதுக்கான காரணங்கள் என்னென்னு ஒரு பக்கத்துக்கு விளக்கம் வேறு கொடுத்துருக்கிறார். வேணும்னா படித்து பாருங்கள், 200வது இதில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது. சொல்லுங்க. அதுக்கப்புறம் சவிதா அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. யார் அவங்க? அம்பேத்கருடைய மனைவி. 2 முறை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து கொண்டு அம்பேத்கரை தோற்கடிப்பதற்காக எங்களுக்கு வேலை செய்தார்கள், அம்பேத்கரை தோற்கடித்தார்கள் என்று சொல்லி சவிதா அம்பேத்கருடைய நூலிலே எழுதியிருக்கின்றார்கள். ஆதாரம் கேட்டீங்கன்னா சவிதா அம்பேத்கர் இருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தூக்கிவிட்டது யார் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அவரை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக்குவதற்கான முழு உதவி செய்தது யார் என்று சொன்னால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள், ஆர்எஸ்எஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்பேத்கர் பாராளுமன்ற ஜனசங்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்கள் தான் ஒண்ணுதான். இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அது வேற. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிட்டது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு சொல்றேன். நமக்கு புரியணுங்க. அது அரசியல் கிடையாது, அது கலாச்சார இயக்கம். இப்படி அம்பேத்கரை தோற்கடித்து அவமானப்படுத்தியவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகம் இந்த இப்படி காமிச்சிட்டு திரியிறாங்க. நிறைய கருத்து. நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ராமருடைய படம் இருக்கு, கிருஷ்ணருடைய படம் இருக்கு. நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லைப்ரரியில் போய் பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன். ராமரும் கிருஷ்ணரும் குழப்பமே ஏற்படுத்துறது இல்லையே. ஆமா, ராமர் எங்க குழப்பம் ஏற்படுத்துறாரு? அது உடனே நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. ராமர் இருக்க கூட நம்ம ராமர் அவர் குழப்பம் பண்ணல. சனாதனம் என்ன குழப்பம் பண்ணுச்சு உங்களுக்கு? சனாதனமும் பேர் ராமர் கிருஷ்ணர் ஏன் போட்டீங்க? செகுலர் இல்லையான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ராஜா ராமர் கிருஷ்ணர் இருக்காரு, நாளைக்கு அதை தூக்கிட்டு தெரியுங்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ காந்தியை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. திருப்பி இவங்க சம்மந்தப்பட்டவங்களோ இல்லது அது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போ எதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்னு இவங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு? அதெல்லாம் முடிஞ்ச வாதம். இப்போ நம்ம அதை விடுங்க. எதுக்காக இப்போ நம்ம வாதம் காந்தி ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு இல்லை.
இப்ப வாதம் மறைமுகமாக நீங்க நான் தானே- சொல்றேன். நீங்க சொல்றதா இந்தியாவினுடைய நான் சொல்றேன். அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். கடைசியாக நீங்க சாயந்தரம் மோடி வந்து இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. மோடி ஐயா இப்ப பேசியிருக்காரு. அதில் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வந்து இந்தியா வந்து 3வது பொருளாதார நாடு வரும். இந்த ஜிஎஸ்டி வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது. 3வது பாயிண்ட் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. இது எல்லாமே நான் வந்து 10 வருஷத்தை கூட சொல்லலை. இப்போ 11வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி அரசு. நான் கடைசி 4 வருஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த 4 வருஷமும் கடுமையான கருப்பு பொருளாதாரமாக இந்தியா இருக்கு. அதுக்கு 2-3 உதாரணத்தை மட்டும் வேகமாக எக்கனாமி. ஆமாம், பிளாக் எக்கானமி. எப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 பேர் இஸ்ரேல் போர் நடக்கும்போது அரசாங்கம் ஒன்றிய அரசு அனுப்புது. போர் நடக்கிற ஒரு இடத்துக்கு சாதாரண ஒரு லேபராக அனுப்புது. அதே மாதிரி 1864 பேர் இப்போ மீட்டிருக்காங்க. எங்கேருந்து? மியான்மர்லேயும் கம்போடியாவிலேருந்தும். என்னத்துக்காகனா எல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி ஃப்ராடு பண்ணுறதுக்கு ஊபியிலேருந்தும் அந்த வட மாநிலத்தில் குறிப்பாக பிஜேபி ஆளுற ஸ்டேட்லேருந்து போனவங்கள மீட்டிருக்காங்க. மொத்தம் 3000 பேர் இருக்காங்க அந்த பசங்களுக்கு வேலை. தமிழ்நாட்டுக்கு சாரசாரியாக இந்த பிஜேபி ஆளுற மாநிலத்திலேருந்து வேலைக்கு வர்றாங்க. அப்போ என்ன பொருளாதாரம் இது அப்படின்றத கேள்வி வருது இல்லை. அதுக்கப்புறம் இமிகிரேஷனில் லீகல் இமிகிரேஷன் அண்ட் இல்லீகல் இமிகிரேஷன் அமெரிக்காவில், கனடாவில், இந்த நாட்டுக்கு யூகேலேருந்து, தமிழ்நாட்டு, இந்தியாவிலேருந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாமே பிஜேபி ஆளுற மாநிலம். அப்போ எப்படி பொருளாதாரம் முன்னேறுதுன்னு சொல்கிறோம்? இன்ஃப்ளேஷன் போயிட்டே இருக்குது, கீழே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. 1300 நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்க வந்து இந்த 4 வருஷத்தில் பிரமாதமாக வளர்ந்துருக்காங்க. நான் ஒரு ஆள் கூட சொல்லலை. அப்போ எங்கே பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, யாருக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, அதுதான் கேள்வி. சாதாரண மக்களுக்கு வளர்ந்துருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்கள், இந்திய மக்கள், மொத்த உழைக்கும் மக்கள் அத்தனை பேரும் கடுமையான சிக்கலில் மாட்டியிருக்காங்கன்றதை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரே ஒரு பணவீக்கம் என்பது உயர்ந்திருக்கிறது என்பதை படித்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை புரட்டி பாருங்க. மன்மோகன் சிங்குடைய 10 ஆண்டும் மோடியுடைய 10 ஆண்டும் புரட்டி பாருங்க, உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்புல சுருக்கமா ஒரு நிமிடம். அதாவதுங்க, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை அதன்படிதான் ஆள வேண்டும் என்பதற்காக மிக மிக பெரியவர்களை வைத்து எழுதப்பட்டது. கண்டிப்பா. ஆனால் இன்றைக்கு அதன்படி நடக்கிறதா என்றால் இல்லை. இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய குமார் சொன்னார், நம்ம ஐயாவும் சொன்னாங்க, நவகாலி போராட்டம்னாங்க. அது மவுண்ட் பேட்டன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார், வாங்கி இவங்க படிக்கணும். என்கிட்ட அன்றைக்கி 30 லட்சம் இராணுவம் இருந்தது. ஆனால் இந்த ஒற்றை மனிதன் போய் எப்படி அந்த போராட்டத்தை அடக்கினாருன்னே தெரியல. முஸ்லீம் இந்துக்களை வந்து அவர் போய் இடையில நின்னவொன்னே அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்படியே உண்ணாவிரதம் உட்காந்துடல, அவன் வீட்டுக்கு போயிட்டான். அதான் அஹிம்சா. என்னால் ஒன்றுமே முடியல. அப்போ தான் இவர் சொன்னதை சுட்டி காட்டுறாரு. யார்? சர்ச்சில் சொல்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஹிட்லரை பார்த்து முசோலினை பார்த்து பயப்படாத நீங்கள் ஏன் காந்தியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது உலக பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்கிறாரு, காந்தி கிட்ட இருக்கிற அகிம்சை என்ற ஆயுதம் என்னிடத்தில் இல்லை. அந்த ஆயுதத்தை தோற்கடிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் என்னிடம் ஆயுதம் இல்லை. அந்த அகிம்சை என்ற ஆயுதம் மிக பலமான ஆயுதம் என்று சொன்னார். உலக வரலாற்றிலே மிக போற்றப்படக்கூடிய மனிதர் என்று சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எழுதிய அந்த 75வது ஆண்டு அரசியல் சாசனத்தை கொண்டாடுவக்கூடிய இந்த நிலையில் நாங்கள் தான் அதை போற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஆட்சியாளர்கள் அதை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம். இப்ப நம்ம நல்ல சிந்தனை முடிக்கிறோம். பெரியார் அவர்கள் 57 இந்த கான்ஸ்டிடியூஷனை கொளுத்தினாரு. இப்ப ஏன் கொளுத்தினாரு? பெரியார் ஏன் கொளுத்தினாரு? கொளுத்தினாரு. அதெல்லாம் இல்ல சார். சார் நித்யானந்தையா நீங்க இன்னொரு இருங்க நித்யானந்தையா நானும் சொல்றேன். ஒரு சிறந்த நிகழ்ச்சியில கொளுத்தினாரு, எரித்தாரு, இதெல்லாம் பேச வரலாறு. இது ஒரு சிறந்த சொல்லுங்க நேர்களே. நாம வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்புமிக்க ஒரு பொன்னாலை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நமக்குள்ள ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். இனி வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த தேசத்திற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நாம் இந்த சமூகத்திற்காக மதம், இனம், மொழி, சாதியற்று பாடுபடுவதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் நம்ம உறுதியேற்போம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து கலந்து கொண்ட மரியாதைக்குரிய குமார் அவர்கள், திரு பொன்கி அவர்கள், திரு நித்யானந்தம், வழக்கறிஞர் பாண்டியன், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி.